கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வலைத்தளத்தின் மூலமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 5வது ஞாயிறு திருவழிபாட்டிற்குள்ளாக நாம் இந்த நாளில் பிரவேசிக்க இருக்கின்றோம். நாம் இருக்கின்ற இடங்களில் இறைவனை வழிபட இருக்கின்றோம். இந்த வழிபாட்டிற்கு ஆரம்பமாக இறை சமூகத்தை நாடுகின்ற இறை அடியாராக நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி இறைவனிடம் மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, அனுதினமும் எங்களோடு கூட இருந்து எங்களை அருமையாகவும் பெருமையாகவும் ஏற்று வழி நடத்தி கொண்டிருக்கின்ற வல்லவரே, நல்லவரே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்முடைய பாதங்களை பணிகின்றோம். உலகத்தை நீர் உருவம் கொடுத்து அதை உயர்த்தி எங்களுக்கென்று கொடுத்தீர். அந்த உலகத்தை உருக்குலைத்து விட்டோம். இப்போதும் புதிய உருவங்களாக உம்மால் உருவாக்கப்பட்டவர்களாக காலங்களை நாங்கள் பெற்று வருகின்றோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, கண்ணீர் உண்டு, கவலை உண்டு, இழப்புகள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. அதன் மத்தியிலும் உம்முடைய பாதத்தை நாங்கள் நாடும்படியாக நீர் இந்த நாளையும் நேரத்தையும் எங்களுக்கு வாய்க்க செய்திருக்கின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்மை வழிபட்டு உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு எங்களது வாழ்க்கையை நாங்கள் வளமாக்கி கொள்ள நீர் எங்களுக்கு இந்த நாளில் இந்த நேரத்தில் ஆசீர்வாதத்தை அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நாம் அனைவருமாக சேர்ந்து பாமாலைகளில் 15வது பாடலில் முதல் 3 சரணங்களை பாடுவோம். பாமாலை 15 முதல் 3 சரணங்கள். Was
அனைவருமாக சேர்ந்து காலை மாலை ஆராதனை முறைமைகள் புத்தகத்தில் 2ஆம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். பக்கம் 1, 2ஆம் ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பக்கம் 4. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் அனைவருமாக சேர்ந்து நாம் நம்முடைய திரியேக கடவுளை போற்றுவோம். பக்கம் 4. திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பசுத்தர் பசுத்தர் பசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்து எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்து எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். அனைவருமாக ஜெபத்தில் ஈடுபடுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெளிம்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்பமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்குரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் அனைவரும் முழங்கார் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். 6ஆம் பக்கத்தில் இடம்பெற்றுள்ள முதலாவது பாவரிக்கு ஜெபத்தினை அனைவரும் இணைந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க வேலையை செய்யாமல் செய்யத்தக்கதை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிற எங்களில் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். அனைவரும் அமரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம்.
இன்றைய தினத்துக்கென்று வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதல் திருமறை பகுதி மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. மீகா 4 வசனம் 1 முதல். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளில் நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளை தீங்கு அனுபவத்தையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாயிருப்பார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதல் திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்பாக வருகிற 5வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட 2வது வேத பகுதி பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 9 வரை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 4 துவங்கி, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்பதே குறிக்கப்பட்ட பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 36 முதல் 49 முடிய. இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 36 முதல் 49 முடிய. புதிய மொழிபெயர்ப்பில் இருந்து இதனை வாசிக்கின்றேன். சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போது
இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்பீர்களே. இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசையின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறை நூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மேசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவமன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ, என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்தில் இருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார் என்பதே. வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவருமாக சேர்ந்து பாமாலைகளில் 302வது பாடலின் முதல் 3 சரணங்களை பாடுவோம். பாமாலை 302 முதல் 3 சரணங்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, நிறைவின் பாதையில் நிலையாக எங்களை வழிநடத்துகின்ற நிறைவாளரே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்முடைய பாதத்தை பணிகின்றோம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற வலைத்தளத்தின் மூலமாக வழிபாட்டிற்குள்ளாக பிரவேசிக்கவும்
உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும் நேரத்தையும் காலத்தையும் நீர் வாய்க்க செய்திருக்கின்றீர். இது உம்முடைய சுத்த கிருபை. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் இருக்கின்ற இடங்களில் அமர்ந்த வண்ணமாக, தனிநபராக, குடும்பமாக உம்முடைய திருப்பெயரை உயர்த்த நீர் கொடுத்திருக்கின்ற மேலான ஆசீர்வாதத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இப்போதும் உம்முடைய திருமறையை உற்று நோக்க இருக்கின்றோம். எங்களுக்கு நீர் தந்திருக்கின்ற சத்தியங்களை உற்று நோக்க இருக்கின்றோம். ஆண்டவரே, சிந்திக்கின்ற மக்களாக மாத்திரம் நாங்கள் காணப்படாமல் சிந்தித்து எங்களது வாழ்க்கையை, எங்களது தனிப்பட்ட வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து உண்மையில் சீர்திருத்தங்களை நாங்கள் வெளிப்படுத்தி திருந்தியவர்களாக ஒரு திருத்தத்துடனும் திருப்பத்துடனும் இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் பயணிக்க நீர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துகின்றேன். எல்லாம் வல்ல இறைவனின் அருளினால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 5வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நாம் வருகை புரிந்திருக்கின்றோம். வருகின்ற வாரத்திற்கு அடுத்த வாரம் பெந்தெகோஸ்தே திருநாளை நாம் ஆசரிக்க இருக்கின்றோம். அதற்குரிய ஆயத்தங்களை நாம் மன அளவிலும் திருமறையின் அடிப்படையிலும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த பகுதிகள் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக காணப்படுகின்றது. பழைய ஏற்பாட்டு பகுதியும் வாசிக்க கேட்டோம், நிருப பகுதியும் நாம் வாசிக்க கேட்டோம், நற்செய்தி பகுதியும் வாசிக்க கேட்டோம். அனைத்திலும் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சார்ந்த உண்மைகள் திட்டமும் தெளிவுமாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாளின் சிந்தனைக்காக தென்னிந்திய திருச்சபையின் மூலமாக நம்முடைய பேராயத்தின் மூலமாக நமக்கென்று அருளப்பட்டிருக்கின்ற சிந்தனை தலைப்பு திருப்பணி கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வது. திருப்பணி கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வது. மிஷன் as sharing Christ's peace. மிஷன் as sharing Christ's peace. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு பல நேரங்களில் திருப்பணி என்று சொல்கின்றோம், அருட்பணி என்று சொல்கின்றோம், நற்செய்தி பணி என்று சொல்கின்றோம். ஆனால் அதன் அர்த்தத்தையும் ஆழத்தையும் அதிகமாக அறியாதவர்களாக நாம் அதில் பங்கு பெற வருகின்றோம். திருப்பணி என்று சொல்லும் போது இறைவன் நமக்கு கொடுத்த அடிப்படை உண்மையாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து இத்தகைய அழைப்பை கொடுத்திருக்கின்றார், அறைக்குவலை கொடுத்திருக்கின்றார். அதற்கென்று நாம் அர்ப்பணிக்க வேண்டும். மிசியோலஜி சார்ந்து, மிஷன் என்ற வார்த்தையை சார்ந்து நாம் யோசித்து பார்ப்போம் என்றால், நாம் இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்பப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாம் இந்த உலகத்திற்குள்ளாக சென்று இறைப்பணி ஆற்ற, அருட்பணி ஆற்ற, திருப்பணி ஆற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் திருப்பணியில் எது இருக்க வேண்டும், எது அடிப்படையாக இருக்க வேண்டும் என்றால், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அருளிய அமைதி காணப்பட வேண்டும். இன்றைக்கு திருப்பணியில் ஈடுபடுபவர்கள் அமைதியை சுவைத்தவர்களாக, உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியை அனுபவிக்கின்றவர்களாக அவர்கள் இருந்து கொண்டு அமைதியற்ற இந்த உலக வாழ்க்கையில் இருக்கின்ற சக மனிதர்களுக்கு அந்த அமைதியை உருவாக்க வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும், அதில் அவர்களை உயர்த்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த தலைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாகவே மிஷன் என்று சொல்லும்போது இது ஏதோ ஒரு சிலருக்கு உரியது என்று நாம் நினைக்கின்றோம். அது முற்றிலும் தவறு. யார் யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்களோ, யார் யார் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று தன்னை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் தலைமையில் தங்களது வாழ்க்கை பயணத்தை பயணிக்கின்றார்களோ, அவர்கள் பகிர வேண்டிய தனித்தன்மை என்ன? ஊழியம். அவர்கள் பகிர வேண்டிய தனித்தன்மை திருப்பணி, அருட்பணி. தங்களது வாழ்க்கையில் தாங்கள் எத்துறையில் இருந்தாலும் அவர்கள் தங்களது வாழ்க்கை சார்ந்து திருப்பணியாற்ற அழைக்கப்படுகின்றனர். இதில் பல நேரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நாம் இத்தகைய சிறப்பு திருச்சபைகளில் இருக்கின்ற நாம் ஆராதனைக்கு தவறாமல் வருகின்றோம். நம்முடைய பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கின்றோம். ஆனால் திருப்பணி என்று சொல்லும்போது சற்று நாம் நம்மை ஒதுக்கிக் கொள்கின்றோம். நாம் சற்று நம்மை நாமே அப்புறப்படுத்திக் கொள்கின்றோம். We used to have our own alienation when we receive such a call for mission. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்கின்ற அழைப்பை நிராகரித்து விடுகின்றோம். அதற்கு அமைதியாக இருந்து விடுகின்றோம். கடவுள் என்ன சொல்கின்றார்? நீங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றீர்கள், எந்த வேலையில் இருக்கின்றீர்கள், அந்த இடத்தில் திருப்பணி ஆற்றுங்கள். அங்கு கடவுளுடைய உண்மையை வெளிப்படுத்தும் போது அது திருப்பணியாக மாறிவிடுகின்றது. எல்லாருக்கும் அருள் உரை ஆற்ற முடியாது, எல்லாருக்கும் பாடல் பாட முடியாது, எல்லாருக்கும் இசையமைக்க முடியாது, இசையில் ஈடுபட முடியாது. ஆனால்
எல்லாருக்கும் எல்லா காரியங்களையும் எல்லா விதங்களிலும் இறைவன் தந்திருக்கின்றார். அவரவருக்கென்று தாளந்துகளை கடவுள் தந்திருக்கின்றார். அதை கடவுளுடைய நாம மகிமைக்கென்று பொது நலத்திற்கென்று நாம் அதை பயன்படுத்த வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அப்படியாக இந்த நாளின் தலைப்பு என்ன சொல்கின்றது? கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வதே இறைப்பணி, கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வதே திருப்பணி என்று சொல்கின்றது. ஒருவேளை இதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியை மீகா 4ஆம் அதிகாரத்தை பார்ப்போம் என்றால் அன்றைக்கு இருந்த சமுதாய சூழலை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், 8ஆம் நூற்றாண்டு இறைவாக்கு உரைப்பவர்கள் சமுதாயம் சார்ந்து சத்தியத்தை சாத்தியமாக்கினார்கள். சமுதாயம் சார்ந்து சத்தியத்தை சாத்தியமாக்கினார்கள். அந்த சத்தியத்திற்கு சான்று பகிர்கின்ற சமுதாயவாதிகளாக ஜீவிக்கும்படியாக அழைப்பு கொடுத்தார்கள். அதுதான் அவர்களது அருட்பணியாக இருந்தது. அப்படி என்றால் என்ன? அன்றைக்கு சமுதாயத்தில் மனிதனை மனிதன் மதிக்காத ஒரு சூழல் இருந்தது. மனிதன் மனித தன்மை அற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். டிஹியூமனைசேஷன் என்பது அங்கு அதிகமாக காணப்பட்டது. அந்த டிஹியூமனைஸ்டு ஸ்டேட்ல இருக்கின்ற மக்களை ரீஹியூமனைசேஷனுக்குள்ளாக வழிநடத்துகின்ற இறைப்பணிதான் 8ஆம் நூற்றாண்டு தீர்க்கர்களின் இறைப்பணியாக காணப்பட்டது. அதை நாம் மீகா தீர்க்கனின் வார்த்தைகளின் மூலமாக பார்க்க முடிகிறது. நிறுவ பகுதிக்கு வரும்போது அங்கு பரிசுத்த பவுலடிகளார் சொல்கின்றார், எப்போதும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும், எப்போதும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க வேண்டும், எப்போதும் உங்களது இதயம் என்பது அவரது சிந்தனைகளை கொண்டதாக இருக்க வேண்டும். இதை பரிசுத்த பவுலடிகளார் சொல்கின்றார். ஒருவேளை இந்த இடத்தில் பரிசுத்த பவுலடிகளாரை நாம் அதிகமாக முக்கியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்த ஒரு நபர், அவர் திருச்சபைக்கு விரோதமாக இருந்த நபர். ஆனால் அவர் சொல்கின்றார், மிஷன் என்பது, திருப்பணி என்பது கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வது, கிறிஸ்துவின் தனித்தன்மையாகிய அமைதியை பகிர்வது. எங்கு கிறிஸ்து இருக்கின்றாரோ, எங்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கின்றாரோ அங்கு உயிர்ப்பு இருக்கும், அங்கு அமைதி இருக்கும், சமாதானம் இருக்கும். இன்றைக்கு பல நேரங்களில் சமாதானம் என்ற வார்த்தையை திருமறையின் அடிப்படையில் ஆய்வு செய்து பார்ப்போம் என்றால் அங்கு சொல்லப்படுகின்ற உண்மை என்ன? உள்ளத்தில் அமைதியாக இருப்பதே சமாதானம். உள்ளம் என்பது அங்கலாய்ப்பு இன்றி, அலசடிப்படாமல், வித்தியாசமான சிந்தனைகள் இல்லாமல் காணப்படும் போது அது அமைதியாக இருக்கின்றது. அந்த அமைதி என்பது உள்ளத்தை உயர்த்துகின்றது, உடலை வளத்துக்கு நேராக வழிநடத்துகின்றது, உறவை முக்கியப்படுத்துகின்றது. இன்றைக்கு அத்தகைய அமைதியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இந்த தலைப்பு என்பது நமக்கென்று கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த நாளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்காக நற்செய்தி பகுதியை நான் தெரிவு செய்து கொண்டேன். அந்த நற்செய்தி பகுதியை பார்க்கும்போது புதிய மொழிபெயர்ப்பில் அழகாக அதற்கென்று ஒரு தலையங்கம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இயேசு சீடர்களுக்கு தோன்றுதல். இயேசு கிறிஸ்து மறுபடியும் சீடர்கள் மத்தியில் தன்னுடைய பிரசனத்தை வெளிப்படுத்துகின்றார். எப்போது வெளிப்படுத்துகின்றார்? அவர்கள் வித்தியாசமான சூழலில் இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் பயத்தில் இருக்கின்றார்கள், பதட்டத்தில் இருக்கின்றார்கள், மாற்றத்தை அறியாதவர்களாக, மங்களான பார்வை கொண்டவர்களாக, மந்த இருதயம் உள்ளவர்களாக அவர்கள் காணப்படுகின்றனர். அங்குதான் இயேசு கிறிஸ்து குறுக்கிடுகின்றார். இந்த குறுக்கிடுதல் என்பது மிகவும் சிறப்பானது. We need to give much importance to the intervention of our Lord's presence. இதை நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். அவரது பிரசனம் என்பது அவர்கள் மத்தியில் ஊடுருவுகின்றது. அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார், சதையாக வெளிப்படுத்துகின்றார், ஆவியாக வெளிப்படுத்துகின்றார். ஆனால் அவர்களும் என்ன நினைக்கின்றார்கள்? ஒரு ஆவி வந்துவிட்டது என்று நினைக்கின்றார்கள், ஏதோ ஒரு உருவம் வந்துவிட்டது என்று நினைக்கின்றார்கள். அவர் சொல்கின்றார், என்னுடைய எலும்புகளை பாருங்கள், என்னுடைய சதைகளை பாருங்கள், என்னுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸை பாருங்க, இன்னும் நீங்கள் ஏன் கலக்கத்தில் இருக்கின்றீர்கள்? நீங்கள் உலகத்திற்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் கடவுளுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். கடவுளை மறந்து துறந்து மறத்து போன இருதயம் கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னோம், ஆனால் கிறிஸ்துவின் தன்மையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்மிடையே ஏற்பட்ட, உலகத்திற்குள்ளாக ஏற்பட்ட இந்த வைரஸ் பாதிப்பு என்பது நம்மை ஒருங்கிணைத்திருக்கின்றது, கடவுளோடு ஒருங்கிணைத்திருக்கின்றது, நாம் வாழ்கின்ற சக மனிதரோடு ஒருங்கிணைத்திருக்கின்றது. ஒருவேளை சற்று யோசித்து பார்க்கும்போது இன்றைக்கு உதவும் கரம் கொண்டவர்களாக நாம் நம்மை உயர்த்தி விட்டோம். உதவாத கரங்களை கொண்டு பல ஊதியங்களை வாங்கி கொண்டிருந்தோம், உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்ததாக உச்சரித்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்போது கடவுள் என்ன செய்திருக்கின்றார்? இந்த பெரிய பாதிப்பு என்பது நமக்கு வித்தியாசமான வாழ்க்கையை பகிர்தலாக வெளிப்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கு யாருக்கும் உதவி செய்ய வேண்டும், நம்மிடத்தில் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தனித்தன்மை நம்மில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் இங்கு நாம் தலைப்பாக பெற்றிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பணி என்பது கிறிஸ்துவின் அமைதியை பகிர்தல். வாசிக்கிட்ட நற்செய்தி பகுதி சார்ந்து நாம் அங்கு 3 உண்மைகளை புரிந்து கொள்ள முடியும். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது உண்மை அறிவு. அன்றைக்கு சீடர்கள் மத்தியில் எத்தகைய அறிவு இருந்தது? ஆங்கிலத்தில் தி ரியாலிட்டி,
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தி ரியாலிட்டி, அறிவு. என்ன இருந்தது? நடந்ததை நடந்ததாகவே நினைத்து கொண்டிருந்தார்கள். நடந்ததற்கு பிறகு சரித்திரத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் தரிசனத்தை அவர்கள் மறுத்து விட்டார்கள், மறைத்து விட்டார்கள். மந்தமான இருதயம் கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். அங்கு இயேசு கிறிஸ்து குறிக்கின்றார். யாராவது ஒருவர் 36ஆம் வசனத்தை வாசிங்க. சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று அவர்களை வாழ்த்தினார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கு அழகாக நற்செய்தியாளர் சொல்கின்றார், இயேசு அவர்கள் நடுவில் நின்று அனைவருக்கும் தன்னுடைய தரிசனத்தை தருகின்றார். அனைவரும் பார்க்கும்படியாக நிற்கின்றார். அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கும்போது அவர் உச்சரித்த மேலான ஆசீர்வாதமான வார்த்தை என்ன? உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அமைதியற்றவர்களாக இருக்கின்றீர்கள், பயத்தோடு இருக்கின்றீர்கள், பயத்தோடும் பதட்டத்தோடும் வித்தியாசமான சூழல் கொண்டவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றீர்கள். நான் உங்கள் மத்தியில் இருக்கின்றேன். அவருடைய பிரசனம் என்பது அவர்கள் மத்தியில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பிரசனம் சொல்கின்ற உண்மை என்ன? உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ரியாலிட்டி ஆஃப் தி ரெசரக்ஷன். இங்கு நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டியது, we need to give much importance to the reality of the resurrection of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நாம் பெற்றிருக்கின்ற அறிவு என்ன? அந்த ரியாலிட்டி என்ன? இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம். கிறிஸ்தவம் என்பது ஆசியாவில் இருக்கின்றது, அமெரிக்காவில் இருக்கின்றது, ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றது, அசோக் நகரில் இருக்கின்றது, ஆவடியில் இருக்கின்றது, எல்லா இடங்களிலும் இருக்கின்றது. இந்த கிறிஸ்தவம் என்பது எங்கும் காணப்படுவதற்கு அடிப்படை நோக்கம் என்ன? த ரியாலிட்டி ஆஃப் ரிசரக்ஷன். அங்கு இருக்கின்ற அறிவு, இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்பது அனுபவ உண்மை, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது அறிவு சார்ந்த உண்மை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு இன்றைக்கும் அவரது கல்லறை காலி கல்லறையாக காணப்படுகிறது. இன்றைக்கும் மக்கள் சென்று பார்த்து வருகின்றார். இந்த ரியாலிட்டி ஆஃப் ரிசரக்ஷன் என்பது நம்மை எதற்கு வழி நடத்தக்கூடியது? திருப்பணியை, அமைதியை உள்ளத்தில் உருவாக்கக்கூடிய பணியை வழிநடத்தக்கூடியது. அந்த பணிக்கு நம்மை கொண்டு செல்லக்கூடியது. ஆகவே இந்த நாளில் அன்றைக்கு சீடர்களுக்கு பிரசன்னமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மத்திலும் பிரசன்னமாக இருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்த இயேசு கிறிஸ்துவை அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களில் பல காரியங்களை நாம் வித்தியாசமாக புரிந்து கொள்கின்றோம். நம்மை குறித்து மற்றவர்கள், திருமறையின் படித்தவர்கள் என்ன சொல்வார்கள்? கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஈஸ்டர் பீப்புள் என்று சொல்வார்கள். கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஈஸ்டர் பீப்புள். இவர்கள் உயிர்ப்பின் மக்கள், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாளுக்குரியவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய நற்செய்தி பகுதியை எல்லாம் வாசித்து பார்க்கும்போது இந்த உயிர்ப்பு எப்போது வருகின்றது? கடைசியில் தான் வருகின்றது. ஆனால் இன்றைக்கு நற்செய்தி பணியை ஆரம்பிக்கும் போது எது முதலில் இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு இருக்க வேண்டும். நமக்குள் அந்த ரியாலிட்டி என்பது, நமக்குள் அந்த அறிவு என்பது அதிகமாக ஆழத்திலும் அகலத்திலும் அற்புதமாக காணப்படும் போதுதான் அருட்பணியை அவசரமாக செய்ய முடியும், அவசியமாக செய்ய முடியும், அற்புதமாக செய்ய முடியும். இதைதான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே முதலாவதாக நாம் திருப்பணி என்பதை, இயேசுவின் அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் எதை குறித்த அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும்? த ரியாலிட்டி ஆஃப் தி ரெசரக்ஷன். இயேசுவின் உயிர்ப்பை அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு நல்ல உதாரணம் யார் தெரியுமா? பரிசுத்த பவுலடிகளார். இந்த பரிசுத்த பவுலடிகளாரை குறித்து நாம் அதிகமாக அறிந்திருக்கின்றோம். சவுல் என்று இருந்தவர் பவுலாக மாறிவிட்டார். சவுலாக இருக்கும்போது அவரது வாழ்வியல் என்ன? சவுலாக இருக்கும்போது அவரது நடப்பியல் என்ன என்று யோசித்து பார்க்கும்போது he was totally against Lord Jesus. He was totally against Christians. He was totally against the church. அவரை குறித்து திருச்சபையும் அன்றைக்கு இருந்த சமுதாயம் எப்படியாக வர்ணித்தது என்று பார்ப்போம் என்றால் he was an extremist. கடவுளுக்கு விரோதமான தீவிரவாதியாக காணப்பட்டான். திருச்சபைக்கு விரோதமான ஒரு தீவிரவாதியாக காணப்பட்டான். திருமறையை கிழித்து போடுகின்ற, நாசமாக்குகின்ற மோசத்திற்குரிய ஒரு நபராக காணப்பட்டான். அதுதான் சவுல். ட்ரபிள் மேக்கர் ஆஃப் த சர்ச் இஸ் சால். திருச்சபையில் பிரச்சனையை உருவாக்குகின்றவன், திருச்சபையை அழிக்க வேண்டும் என்ற சிந்தையோடு செயல்படுபவனாக அவன் இருந்தான். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவன் கண்டு கொண்டான். அந்த உயிர்த்தெழுதல் என்பது அவனது ரியாலிட்டியாக மாறினது. அந்த உயிர்த்தெழுதல் என்பது அவனது அறிவாக மாறினது. அதன் விளைவு என்ன? சால் became பால். சவுலாக இருந்தவன் பவுலாக மாறிவிடுகின்றான். ஒரு காலத்தில் அவன் திருச்சபைக்கு விரோதமான எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசு கிறிஸ்துவுக்கான எக்ஸ்ட்ரீமிஸ்டா மாறிட்டான். அப்போதும் தீவிரவாதி, இப்போதும் தீவிரவாதி. அப்போது இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தான், இப்போது இயேசு கிறிஸ்துவுக்காக புனிதமான வாழ்க்கையை மேற்கொள்கின்றான்.
ஆகவேதான் அவன் தன்னுடைய வாக்கியங்களில் சொல்லும்போது அழகாக சொல்கின்றான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42 முதல் 44 வாக்கியங்களை பார்ப்போம். அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முழுமையும் சொல்லப்படுகின்ற உண்மை என்ன? பரிசுத்த பவுலடிகளார் ஆணித்தரமாக, அற்புதமாக, அழுத்தத்துடனும் திருத்தத்துடனும் சொல்கின்றார், இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழவில்லை என்றால், அவர் உயிர் தெழாமல் உயிர்ப்பு பெறாமல் இருந்திருந்தால் என்னுடைய அருளுரைகள், என்னுடைய வார்த்தைகள் வீணானது, என்னுடைய வாழ்க்கையும் ஒன்றுமில்லை என்று சொல்கின்றார். இதை சொல்பவர் யார்? திருச்சபைக்கு புறம்பானவர், திருச்சபைக்கு விரோதமானவர், இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமானவர், கிறிஸ்தவர்களை அழித்தவர், வித்தியாசமாக வழிநடத்தினார். அவர் சொல்கின்றார். ஆகவே நாம் அந்த வாக்கியங்களை நாம் சற்று உற்று நோக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42 முதல் 44 நாம் வாசிக்க கேட்போம். இறந்தோர் உயிர் தெழும்போதும் இவ்வாறே இருக்கும். அழிவுக்குரியதாய் விதைக்கப்படுவது அழியாததாய் உயிர் பெற்று எழுகிறது. மதிப்பற்றதாய் விதைக்கப்படுவது மாண்புக்குரியதாய் உயிர் பெற்று எழுகிறது. வலுவற்றதாய் விதைக்கப்படுவது வல்லமையுள்ளதாய் உயிர் பெற்று எழுகிறது. மனித இயல்பு கொண்ட உடலாய் விதைக்கப்படுவது ஆவிக்குரிய உடலாய் உயிர் பெற்று எழுகிறது. மனித இயல்பு கொண்ட உடல் உண்டென்றால் ஆவிக்குரிய உடலும் உண்டு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கு பரிசுத்த பவுலடிகளார் சாட்சியின் வார்த்தைகளை தருகின்றார். இந்த வார்த்தைகளை நாம் என்ன சொல்லலாம்? உயிர்ப்பை அனுபவித்தவராக, உயிர்ப்பின் அறிவு கொண்டவராக, அந்த ரியாலிட்டிக்குள்ளாக கடந்து வந்த ரியல் பர்சனாலிட்டியாக அவர் இந்த வார்த்தைகளை தருகின்றார். அவர் அங்கு சொல்வது என்ன? உண்மையான சாட்சி. இன்றைக்கு அதை நாம் காட்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அதை நாம் காட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த சவுலை, அந்த பவுலை நாம் காட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் நாமும் ஈடுபடுவோம் என்றால் நாம் வெளிப்படுத்தக்கூடிய தனித்தன்மை என்ன தெரியுமா? இறைவனுடைய மாட்சி. இன்றைக்கு நாம் அதை செய்வத வேண்டும் என்பதற்காகவே உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற இந்த 5வது ஞாயிற்றுக்கிழமைக்கென்று இந்த தலைப்பு என்பது நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே முதலாவது உண்மை, த ரியாலிட்டி ஆஃப் தி ரிசரக்ஷன், அறிவு, உயிர்ப்பை குறித்த அறிவு, இயேசுவின் உயிர்ப்பை குறித்த அறிவு நமக்கு அதிகமாக காணப்படும். இரண்டாவதாக வாசிக்கேட்ட நற்செய்தி பகுதியில் இன்னொரு உண்மையும் சொல்லப்படுகின்றது. அந்த உண்மை 46ஆம் வாக்கியத்தில் வருகின்றது. லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை பார்ப்போம். அவர் அவர்களிடம், மேசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், வாசிமா, பாவ மன்னிப்பு பெற மனம் பெறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. அனைத்து நாடுகளிலும் பறைசாற்றப்பட வேண்டும். அனைத்து நாடுகளுக்கும் இந்த இறை செய்தி கொண்டு செல்லப்பட வேண்டும், இந்த நற்செய்தி கொண்டு செல்லப்பட வேண்டும். ஏனென்றால் உயிர்ப்பு என்பது நற்செய்தி. மனிதம் மாண்டு கொண்டிருக்கின்றது, மனிதம் மரணத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றது. மரணத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற ரகசியம் இங்கு சொல்லப்படுகின்றது. அங்கு சொல்கின்றார், இது அழிவுள்ளதுதான், ஆனால் அழியாமையை பெற்றுக்கொள்ளும். இது வித்தியாசமானதுதான், இது மண்ணுக்குரியதுதான், ஆனால் விண்ணுக்குரியதாக மாற்றப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, விண்ணுலகத்தை தொடர்ந்து மண்ணுலகத்தில் பாலகனாக பிறந்த இயேசு கிறிஸ்து உயிர்ப்பை இந்த மண்ணின் மைந்தராக வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆகவேதான் விண்ணுக்குரியவராக நாம் மாற்றப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இங்கு அவர் தெளிவாக சொல்கின்றார். அவர் சொல்கின்ற உண்மை என்ன? இயேசு கிறிஸ்து யார்? மேசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். அப்படி என்றால் இரண்டாவதாக நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற உண்மை என்ன? ஒரு தெரிவு. நமக்குள் ஒரு தெரிவு இருக்க வேண்டும். எத்தகைய தெரிந்து கொள்கின்ற மனப்பான்மை இருக்க வேண்டும் என்றால், நான் வழிபடுகின்ற ஆண்டவர் மேசியா. அந்த மேசியா யார்? எனக்காக பாடுபடும் தாசனாக தன்னை வெளிப்படுத்தி விட்டார். எனக்காக அவர் சிலுவையை ஏற்றார். ஆகவே இரண்டாவது உண்மை, the necessity. The first point is the reality. The second point is the necessity. The necessity of the cross. சிலுவையின் அவசியம் என்ன? சிலுவையின் தெரிவு என்ன? ஏன் நாம் சிலுவையை தெரிவு செய்ய வேண்டும்? அந்த சிலுவை இயேசு கிறிஸ்து நமக்காக எடுத்துக்கொண்ட சிலுவை. நம்மேல் பாசத்தை கொண்டு, நம்மேல் அன்பு கொண்டு, நம்மேல் ஈடுபாடு கொண்டு அவர் நமக்காக அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவையை நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பல நேரங்களில் இந்த சீடர்களை போல் நாம் இருக்கின்றோம். அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பயந்து கொண்டு இருந்ததின் அர்த்தம் என்ன? அவர்களது வாழ்க்கையில் அவர்கள் நினைத்து பார்த்ததெல்லாம் அந்த குட் ஃப்ரைடே தான். பெரிய வெள்ளியையே நினைத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு பெரிய வெள்ளியை நினைத்து கொண்டிராமல் ஈஸ்வரை, உயிர்த்தெழுந்த திருநாளை நாம் நினைத்து பார்க்கவும் அதில் நிறைவு பெற்றுக் கொள்ளவும் அழைக்கப்படுகின்றோம். இன்று அத்தகைய பணியை செய்யவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஏசாயா இறைவாக்குரைப்பவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து முன் வார்த்தைகளாக முன்னுரைத்திருக்கின்றார். அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது அங்கு தெளிவாக சொல்லப்படுகின்றது, நம்முடைய பாவங்களுக்காக அவர் இத்தகைய காரியங்களை பெற்றுக்கொண்டார். ஏசாயா இறைவாக்குரைப்பவனின் நூல் 53ஆம் அதிகாரம்
4 முதல் 6 வசனங்களை பார்ப்போம். ஏசாயா 53 4 முதல் 6 வசனங்கள். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீய செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர்தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த வாக்கியங்களை நாம் உற்று நோக்கும் போது அங்கு ஏசாயா இறைவாக்குவரைப்பன் சொல்கின்ற உண்மை என்ன? நம் பாவங்களுக்காக. அப்படி என்றால் அவர் நம்மேல் கொண்ட பாசம், நம்மேல் கொண்ட ஈடுபாடு, நம்மேல் கொண்ட செயல்பாடு இது மிகவும் முக்கியமானதல்லவா? நம்மை மீட்பதற்காகவே இத்தகைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், இத்தகைய பார சிலுவையை ஏற்றுக்கொண்டார். ஆகவே அது நெசசிட்டியாக மாறினது. அவரது வாழ்க்கையில் அது நெசசிட்டி. இன்றைக்கு திருப்பணியில் ஈடுபடுகின்ற நாமும் அந்த நெசசிட்டியை, அந்த தெரிவினை செய்ய வேண்டும். நாம் சிலுவை சுமப்பவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சிலுவை என்பது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கின்றார், யாரும் என் சிலுவையை சுமக்க வேண்டாம், அவனவன் தன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய தெரிவு இருக்க வேண்டும். ரியாலிட்டி காணப்பட வேண்டும். ரிசரக்ஷன் தான் அவர் ரியாலிட்டி. நெசசிட்டி என்ன? த நெசசிட்டி ஆஃப் தி கிராஸ். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சிலுவைகளை நாம் மனமோந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவையை பாரமாக நாம் எண்ணாமல் அதை பாசமாக எண்ணும்போது அந்த பாசத்தின் மூலமாக நாசத்தையும் மோசத்தையும் இந்த சமுதாயத்தில் அப்புறப்படுத்தி விட முடியும். ஆகவே இரண்டாவது உண்மையாக நாம் பார்த்தது த நெசசிட்டி ஆஃப் தி கிராஸ், தெரிவு. மூன்றாவதாம் கடைசியாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற உண்மை த பிரியாரிட்டி ஆஃப் தி டாஸ்க் ஆஃப் ஷேரிங், முடிவு. முதலாவதாக பார்த்தது அறிவு, இரண்டாவதாக பார்த்தது தெரிவு, மூன்றாவதாக பார்ப்பது முடிவு. என்ன முடிவு? இந்த நாளில் நாம் தெளிவான முடிவோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம், வாழ்க்கையில் வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு வார்த்தையை பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம் என்றால் அது பிரதிபலிக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஒளி என்பது, அந்த ஒளியின் கதிர்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் இங்கு சொல்லப்படுகின்ற உண்மையாக இருக்கின்றது. அங்கு இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை நிறைவு செய்யும் போது மிகவும் அழகாக குறிப்பிடுகின்றார். லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வாக்கியத்தை பார்ப்போம். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கு அவர் சொல்கின்றார், என் தந்தை எனக்கு கொடுத்தது உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவரது வல்லமையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அவர் பகிர்வு செய்கின்றார், வல்லமையை தருகின்றார், சக்தியை தருகின்றார். அந்த மகா சக்தியோடு இந்த சமுதாயத்தில் நாம் பணியாற்ற, திருப்பணியாற்ற அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு கடவுள் நம்மிடத்தில் அதனை எதிர்பார்க்கின்றார். அதனை யோசித்து பார்க்கும்போது நமக்கு கொடுக்கப்படுகின்ற மூன்றாவது உண்மை அந்த முடிவு, பிரியாரிட்டி. இன்றைக்கு நம்முடைய திருப்பணியில் ரியாலிட்டி இருக்க வேண்டும், நெசசிட்டி இருக்க வேண்டும், பிரியாரிட்டி இருக்க வேண்டும். அந்த அத்தகைய ஒரு முடிவு, இதற்கு தான் முக்கியத்துவம், இந்த பிரியாரிட்டி இதுக்கு தான் என்ற விதத்தில் நாம் திருப்பணியாற்ற வேண்டும். ஏனென்றால் இங்கு அவர் சொல்கின்றார், இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நான் உங்களுக்கு அனுப்பி வைத்து விட்டேன், நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு இறைப்பணியாற்றுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, காலங்கள் வித்தியாசமாக மாறினதை நாமே பார்த்து விட்டோம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற நாம் பல காரியங்களை உச்சரித்து கொண்டே இருக்கின்றோம். இப்படி நடைபெறுகின்றதே, அப்படி நடைபெறுகின்றதே, உலகம் இப்படியாக மாறிவிட்டதே, இனிமேல் இத்தகைய தவறுகள் செய்யக்கூடாது என்று பேசப்படுகின்ற சூழல் நம்மிடையே வந்துவிட்டது. இத்தகைய சூழலில் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அவர் நமக்கு வல்லமையை அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த வல்லமையை பெற்றவர்களாக, அவரது வலது கரத்தை பிடித்து கொண்டவர்களாக நாம் வளமான வாழ்க்கை வாழ, நலமான நற்பணி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு கடவுள் அதனை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஆகவே பிரியாரிட்டி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முடிவெடுக்கின்ற தன்மையோடு நாம் இறைப்பணி ஆற்ற அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு பல நேரங்களில் பலருக்கு இறைப்பணியை குறித்த போதுமான அறிவு இருப்பதில்லை. இந்த மிஷன் என்ற வார்த்தையை சரியாக புரிந்து கொள்வதில்லை. இது கிறிஸ்தவர்களாக நாம் மாறி கிறிஸ்தவ தனித்தன்மைகளை கொண்டு, உயிர்ப்பை அடிப்படையாக கொண்டு, அஸ்திபாரமாக கொண்டு, ஆணிவேராக கொண்டு அருட்பணியை அனுதின வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே பகிர்தல் என்பது நம்மால் வெளிப்படுத்தப்பட வேண்டும். பல நேரங்களில் நாம் செய்கின்ற பகிர்தல் தவறுதலான பகிர்தலாக இருக்கின்றது. எப்படி இருக்கிறது? எனக்கு 3 இருக்குது, அதில் 1 தரேன். எனக்கு எக்ஸஸா இருக்குது, நான் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அது பகிர்தல் இல்லை. பகிர்தல் என்றால் என்ன என்று திருமணம் என்ன சொல்கிறது என்றால், பாதிக்கப்பட்டிருக்கின்ற நபருக்கு எது தேவையோ அதை கொடுப்பதுதான் உண்மையான பகிர்தல். நாம் என்ன செய்யறோம்? 10 இருக்குது,
11 வந்துருச்சு, அந்த 1 தூக்கி கொடுத்துறேன்னு சொல்றோம். That is not sharing at all. That is not the concept of sharing in the scripture. நமக்கு திருமலை சொல்கின்ற ஷேரிங் என்ன? அடுத்தவனுக்கு எது தேவையோ அதை நாம் நம்மிடத்திலிருந்து எடுத்து கொடுப்பதை பகிர்தல். இன்றைக்கு கடவுள் நமக்கு எது தேவையோ அதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பகிர்ந்து கொண்டார். அந்த இயேசு கிறிஸ்துவை கும்பிடுகின்ற நாம், அந்த இயேசு கிறிஸ்துவை வழிபடுகின்ற நாம் அந்த உள்ளத்தின் அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான திருப்பணி. இது பெரியவர்களாக, பெற்றோராக, முன்மாதிரிக்குரியவர்களாக நாம் இந்த சமுதாயத்தில் செயல்முறைப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த நாளில் நாம் 3 உண்மைகளை பார்த்தோம். த ரியாலிட்டி, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற உயிர்ப்பின் அறிவு. இரண்டாவதாக பார்த்தது த நெசசிட்டி ஆஃப் தி கிராஸ். நாம் பார்த்தது என்ன? நாம் எதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையை தெரிவு செய்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்த்தது த பிரியாரிட்டி. எத்தகைய முடிவு நம்ம எடுக்கணும்? நாம் எடுக்க வேண்டிய முடிவு மற்றவர்களை பகிர்தலுக்குள்ளாக வழிநடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அத்தகைய சிறந்த திருப்பணி ஆற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு டாக்டர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகின்றார். அந்த புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். இது நியூயார்க் தேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு. அங்கு பக்கத்து வீடுகளில் 2 குடும்பங்கள் வாழ்ந்து வந்தார்கள். இவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போது அவர்கள் யோசித்தார்கள், நமக்கு குழந்தை பிறப்பது அரிதாகிவிட்டது, நாம் இப்படி இருப்பதை விட ஒரு குழந்தையை வளர்ப்பு குழந்தையாக எடுத்து வளர்ப்பது நல்லது என்று அமெரிக்க தேசத்தில் இருப்பவர்கள் நம்முடைய நாட்டை சேர்ந்த குழந்தையை எடுக்காமல் யூரோப்புக்கு சென்று அங்கிருக்கின்ற ஒரு குழந்தையை நமக்கென்று தத்தெடுத்து கொள்ள வேண்டும், வளர்ப்பு குழந்தையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அங்கு சென்று சட்டப்பூர்வமாக என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்து ஒரு குழந்தையை தங்களது நியூயார்க் பட்டணத்திற்கு எடுத்து வந்தார்கள். நன்றாக வளர்த்தார்கள். ஆனால் இவர்களது வாழ்க்கையில் அதிகமான வசதிகள் இருந்ததினால் அந்த வளர்ப்பு குழந்தை வித்தியாசமான பாதையில் செல்ல ஆரம்பித்தது. அந்த குழந்தையின் வாழ்க்கையில் இல்லாத ஒரே தனித்தன்மை கீழ்ப்படிதல். எதற்கும் கீழ்ப்படியவே மாட்டான். நல்ல அழகா இருப்பான். அறிவுபூர்வமாக வளர்வதற்கு என்னென்ன அவங்க சொல்லித்தரணுமோ அவ்வளவும் சொல்லி கொடுத்தாங்க. நல்ல வசதிகள், நல்ல கல்வி ஞானம் எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். ஆனால் குழந்தைக்கு கீழ்ப்படிதல் என்ற தன்மையே இல்லை. அருகில் ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பம் ஒரே ஒரு குழந்தையை பெற்றெடுத்து ஒரு சிறிய பணியிலிருந்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அந்த குழந்தையை அருமையாக வசித்தார்கள். இந்த வளர்ப்பு மகனும் அருகில் இருந்த குடும்பத்தின் மகனும் எப்போதும் விளையாடுவார்கள், மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். இவன் அந்த குழந்தையை அடித்து விடுவான். ஆனாலும் அந்த பெற்றோர் அதை ஏற்றுக்கொண்டு கோபப்படாமல் நீங்கள் இருவரும் ஒன்றாக விளையாட வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துவார்கள். இதை இந்த மருத்துவரும் அவரது துணைவியாரும் எப்போதும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொரு நாள் இரவும் தங்களது இறைவேண்டலின் நேரத்தின் போது தங்களது மகனை அழைத்து சொல்வார்கள், அப்பா உன்னுடைய காரியங்களை நீ இப்படி மாற்றிக்கணும், நீ நல்லா கீழ்ப்படியணும், இந்த மாதிரிலாம் யாரையும் அடிக்கக்கூடாது, நல்லா படிக்கணும், நான் டாக்டராக இருக்கேன், நீயும் டாக்டராக வரணும், இப்படின்ட்டு போதுமான அறிவுரைகள் அறவுரைகள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவன் மாறவில்லை. அப்போது அந்த பகுதியில் ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் சிறு பிள்ளைகள் குளிக்கக்கூடாது, பெரியவர்களும் குளிக்கக்கூடாது என்று அங்கு எழுதி வைத்திருந்தார்கள். எதற்காக என்றால் அந்த தண்ணீரில் மூழ்கி எழுந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு விதமான இன்ஃபெக்ஷனுக்குள்ளாக, தொற்றுக்குள்ளாக வந்து விடுவார்கள். அந்த தொற்று நோய் மிகவும் மோசமானதாக இருந்தது. அது உயிரை பறிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே எல்லாரும் சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ள போகக்கூடாது. இவனுக்கு ஏன் அது செய்யக்கூடாது? இவனுக்கு தான் கீழ்ப்படிதலே கிடையாது, எதையும் செய்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய தாயும் தந்தையும் இல்லாத போது வீட்டை பூட்டி விட்டு அந்த குளத்தில் இறங்கி குளிக்க ஆரம்பித்தான். அப்போது அருகில் இருக்கின்ற குடும்பத்தினர் பார்த்து, அப்பா வேண்டாம் வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி குளிச்சுட்டு வந்தோம். குளிச்சுட்டு வந்து வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மாலை நேரத்தில் அவனுக்கு எதிர்பாராத விதமாக உடலில் மாற்றத்தை உணர்ந்தான். அந்த தொற்று என்பது அவனுக்குள் வந்துவிட்டதை அவன் உணர்ந்தான். அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதை உணர்ந்தான். ஆனாலும் அவன் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. இரவு நேரத்தில் இறைவேண்டலுக்கு பெற்றோர் மகனை அழைக்கும் போது அணத்துகின்ற ஒரே சத்தம், ஒரு வித்தியாசமான சத்தம் அவனது படுக்கையில் இருந்து வந்தது. சென்று பார்த்தால் அவன் உடல் எல்லாம் பாதிக்கப்பட்டு, உடனே மருத்துவராகி அவர் புரிந்து கொண்டார், இன்றைக்கு நீ அந்த குளத்துக்கு போனியா? ஆமாப்பா நான் குளித்தேன். அப்பா அங்கேயே எழுதி போட்டு வச்சிருக்காங்க, நானும் எத்தனையோ தடவை உனக்கு சொல்லியிருக்கேன், அப்படி செஞ்சுட்டு. உடனே மருத்துவருக்கு தெரிந்து விட்டது, இந்த தொற்றுக்கு எந்த விதமான மருந்தும் இல்லையே, என்ன நடக்க போகுது, நமக்கென்று ஒரு வளர்ப்பு மகனை எடுத்தோமே இப்படியாக மாறிவிட்டதே என்று. அப்போது இந்த மகன் சற்று வயதில் பெரியவன், அருகில் இருக்கின்ற குடும்பத்தின் மகன் இவனை தேடி வருகிறான். இவர்கள் இருவரும் ஜெபத்தில் ஈடுபடுகின்றார்கள், மகனுக்காக ஜெபிக்கிறார்.
சற்று நேரம் ஜெபத்தை முடித்துவிட்டு போய் அவனை பார்க்கின்றார்கள். 2 பிள்ளைகளும் ஒரே பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டு பையனும் படுத்திருக்கான், இவனும் படுத்துட்டு இருக்கான். இருவருடைய மூச்சும் ஒருவர் மேல் ஒருவர் படுவதை அந்த மருத்துவர் பார்க்கின்றார். அப்போது பக்கத்து வீட்டு மகனை தூக்கி சுமந்து வீட்டிற்கு கொடுக்கின்றார்கள். வீட்டிற்கு எடுத்து செல்லுகின்றார்கள். அங்கிருந்து திரும்ப ஓடி வந்துடுறான். நான் அந்த அண்ணனோட தான் படுத்துக்க போறேன். அந்த அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, அந்த அண்ணனோட விளையாடுறேன், ஏன் உடம்பு சரியில்லாத போது நான் படுக்கக்கூடாது? சொல்லி சொல்லி பார்த்தார்கள், ஒன்றும் முடியவில்லை. அழுகை அதிகமாக இருக்கும், விட்டு விட்டார். இவன் அருகில் படுத்து உறங்கினான். அவனுக்கும் அந்த தொற்று வந்து விட்டது. மருத்துவர் சொன்னாரு, உங்களுக்கு ஒரே மகன், உங்களிடத்தில் பிறந்தவன், எனக்கு இருப்பது வளர்ப்பு மகன், என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அவ்வாறு பேசிக்கொண்டு இருக்கும்போது இவருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அத்தகைய ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த குழந்தைக்கு உதவி செய்தார். தன்னுடைய வளர்ப்பு மகனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, வயதில் சற்று பெரியவன், இவன் சிறுவன், ஆகவே இவனையாவது காப்பாற்ற முயற்சிக்க வேண்டும் என்று இருவருக்கும் மருத்துவ ரீதியாக என்னென்ன முயற்சி செய்ய வேண்டுமோ செய்தார். இதற்கிடையில் அவரது மருத்துவமனையிலிருந்து அவருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துடுச்சு, இடம் மாறி. அப்போது தன்னுடைய மனைவியின் இடத்தில் சொல்கிறார், இந்த குழந்தைக்கு சரியாகிற வரைக்கும் நீங்க இரு, நான் மாத்திரம் புது இடத்துக்கு போறேன். இவர் புறப்பட்டு செல்கின்றார். சென்று அங்கு சேர்ந்து ஒரு 4-5 நாட்களில் அவருக்கு செய்தி வருகின்றது, அவர்களது மகன் இறந்து விட்டான். இவர்களது மகன் இருக்கின்றான், தொற்றை கொண்டு வந்தவன் இருக்கின்றான், தொற்றை பெற்றுக்கொண்டவன் இறந்து விட்டான். அந்த சிறிய மகன் இறந்து விட்டான், அவங்களுடைய ஒரே மகன் இறந்து விட்டான். அந்த டாக்டருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன எப்படி பெயரை சொல்றதுன்னே தெரியல. போன்ல பேசுறதுக்கு வசதி இல்லை அவங்க கிட்ட. யோசித்து கொண்டே இருக்கின்றார். சரி அம்மா, நீ போய் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள் என்று சொல்லுகின்றார். அவரது மருத்துவரின் மனைவி சென்று அந்த குடும்பத்தினரோடு பேசுகின்றார்கள். அவர் பேசினதை எல்லாம் சொல்லுகின்றார். இருந்தாலும் ஈடு இணையற்ற இழப்பு வந்து விட்டது. அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அமைதியாக இருந்தார்கள். டாக்டர் 3 மாதத்திற்கு ஒரு முறை வீட்டிற்கு வருகின்ற பழக்கம் இருந்தது. அப்போது வீட்டிற்கு வருகின்றார். வீட்டிற்கு வந்தவுடன் தன்னுடைய மகனை தேடுகின்றார். சுகமடைந்து விட்டானே, மகனை பார்க்க வேண்டும் என்று வந்தவர் மகனை தேடுகின்றார். மகனை தேடினால் மகன் வீட்டில் இல்லை. அம்மாவை கேட்குறாங்க, இப்போ நான் கண்டுக்கிறதே இல்லை, ஏன்னா எனக்கு ஒரு தடவை நான் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன், இனிமேல் அவன் திருந்த மாட்டான். அப்போது எங்கே என்று தேடுகின்றார்கள். பக்கத்து வீட்டில் அந்த கணவனும் மனைவியும் தோட்டத்தை பெருக்கிட்டு இருக்காங்க, இவனும் தோட்டத்தை பெருக்கிட்டு இருக்கான். அம்மா மருத்துவர் இடம் மாறி சென்ற பிறகு மகனை மறந்து விட்டார்கள். ஏனென்றால் இவன் கீழ்ப்படியாமையின் மகன், இவனுக்கு வார்த்தைகள் சொல்லி பிரயோஜனம் இல்லை என்று விட்டு விட்டார்கள். அவன் அங்கு சென்று விட்டான். அவர்களிடத்தில் இருந்து கொண்டு எல்லாவற்றிலும் வாழ்க்கை பயணத்தை பயணித்து கொண்டிருந்தான். அப்போது டாக்டர் கேட்கிறாரு, என்னுடைய மகனா உங்ககிட்ட அந்த தோட்டத்தில் பெருக்கிட்டு இருந்தது அப்படின்னு. அது உங்க மகன் அல்ல, என்னுடைய மகன். நாங்கள் அவனுக்கு பேரே மாத்திட்டோம். உங்க பேர் பின்னால வராது, எங்க பேர் தான் பின்னால வரும். என் மகன் கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அந்த இடத்தை அவன் எடுத்துக்கொண்டான். நாங்கள் என் மகன் இறந்த பிறகு அவனை உட்கார வைத்து, நீ தொற்று எடுத்துட்டு வந்த, என் மகனை தூக்கிட்டு போயிடுச்சு அந்த தொற்று. என் மகன் இறந்து விட்டான், இனிமேல் நீதான் எனக்கு மகன் என்று சொன்னோம், அதை உங்களது மகன் ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு அவனது பெயருக்கு பின்னால் எங்களது பெயரை போடுகின்ற அளவுக்கு அவன் உயர்ந்து விட்டான் என்று சொன்னார். அப்போது மருத்துவர் அந்த மகனை கூப்பிட்டு பேசும்போது சொன்னானா, அப்பா நான் மாறிட்டேன், என்னுடைய நண்பன் வயதில் சிறியவன் இறந்ததை நான் கண்ணால் பார்த்தேன், அப்போது நான் கதறி அழுதேன், அப்போது தீர்மானம் எடுத்தேன், இந்த வீட்டிற்கு நான் மகனாக இருந்து நான் என்னை வெளிப்படுத்துவேன், இத்தகைய ஒரு பகிர்தலை நான் தர முயற்சித்தேன் என்று சொன்னான். நான் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இது நடந்த நிகழ்வு. இது நியூயார்க் பட்டணத்தில் நடந்த நிகழ்வு. இன்றைக்கு புத்தகத்தில் வாசித்ததை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இதனுடைய அர்த்தம் என்ன? இறைப்பணி என்பது உண்மையான பகிர்தல் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அந்த உள்ளத்தில் அமைதியை உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்கு நமக்கு தேவை த ரியாலிட்டி ஆஃப் ரிசரக்ஷன். உயிர்ப்பின் அறிவு நமக்குள் இருக்க வேண்டும். என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர். நீங்கள் பரிசுத்த பவுலடிகளாரை யோசித்து பாருங்கள். அந்த ரியாலிட்டிக்குரிய மனிதனாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். முன்பு கடவுளுக்கு விரோதமாக இருந்தவர் கடவுளின் மகனாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். இன்றைக்கு அந்த ரியாலிட்டி நம்மில் இருக்க வேண்டும். த நெசசிட்டி ஆஃப் தி கிராஸ், சிலுவையின் தெரிவு நம்மில் காணப்பட வேண்டும். அந்த தெரிவு நமக்குரியதாக இருக்கும்போது முடிவு நல்லதாக இருக்கும். அந்த பிரியாரிட்டி என்பது நம்மால் கொடுக்கப்படும். அத்தகைய விதத்தில் நாம் தொடர்ந்து இறைப்பணியாற்றுவோம். இந்த சமுதாயத்தில் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். அத்தகைய பகிர்தலை நிறைவாக செய்ய எல்லாம் வல்ல இறைவன் தாமே நமக்கு அருள் புரிவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, உம்முடைய ஒரே பேரான குமாரனின் பகிர்வின் மூலமாக
நாசத்திலும் மோசத்திலும் இருந்த நாங்கள் பாசத்தை பெற்றுக்கொண்டோம். மண்ணுக்குரியவராக இருந்த நாங்கள் விண்ணுக்குரியவராக மாற்றப்பட்டோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இன்றைக்கும் அத்தகைய அமைதியை சுவைத்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள் தொடர்ந்து அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள இறைப்பணியாற்ற நீர் எங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை நமது ஆன்மீக உணவாக பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது பற்றுறுதியை அறிக்கை செய்வோம். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்து காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாசத்தை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அனைவரும் அமரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். அறிவிப்புகள் வாசிக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபை மக்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருநாளை அனுசரிக்கும் சபையார் பெயர்கள் பின்வருமாறு. பிறந்த நாட்கள்: 17th May மிஸ்டர் ஏ டேனியல், மிஸ்டர் ஒய் நாயகம், மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி வில்சன், மாஸ்டர் ரிஷன் டேனியல் ஜெய்சேகன். 18th May மிஸ்டர் தருண், மிஸ்ஸஸ் ஆர் பொன்லதா, மிஸ்டர் ஜே டேனியல் ஜேம்ஸ், மிஸ்டர் ஆண்ட்ரூ சுதன், Mr. S. Stephen Christopher, Mrs. Amelia Martin, Mrs. Soumya Sam, Mrs. Mabel Alexander, Mrs. R. Angelin, Mrs. B. Elizabeth, Mrs. S. Jeevita. 19th May, Miss R. Shajini Princess Sarah, Mr. H. Robin David, Mr. Naveen Aaron, Mr. R. Ashwin Kumar, Mrs. Janet Nirmala, Mrs. S. Chandra Pushpam, Mrs. J. Rachel, Mrs. Sheila Jestasan, Mrs. Jemima Daniel, Miss Sanjana Catherine. 20th May, Mr. M. Samson Maslamani, Mrs. S. Daisy, Baby J. Blessy. 21st May, Mrs. A. Kurali Elizabeth, Mr. D. Prince, Mr. John George, Miss G. Kingsland Sylvia. 22nd May, Master P. Joel Raj, Mr. R. Yesudas, Mr. Ashwin Philip, Mrs. G. Meera Mary, Mrs. S. Suganti Wesley, Mr. S. Williams Manoj Kumar, Mr. D. Abel Selvaraj, Mrs. V. Geeta, Miss J. Arpudamani, Mr. Kevin, Baby J. Jerlin Jose. 23rd May, Miss V. Agnes Ratna, Mrs. Rita Andrews and Mrs. V. Saral. திருமண நாட்கள்: May 17th May, Mrs. Saroja Devasahayam and Mr. S. Devasahayam, Mrs. M. Sukumari and Mr. G. T. Martin Christopher, Mrs. B. Rupavati and Mr. J. Thomas Benno. 18th May, Mrs. M. Mary Subila and Mr. D. Selvan Christopher. 19th May, Mrs. Vanitha Michael and Mr. M. Michael, Mrs. M. Kavita Shirley and Mr. K. Pugarendi, Mrs. Ruby Jayakar and Mr. Jayakar Samuel. 20th May, Mrs. Padmini MacDonald and Mr. S. MacDonald, Mrs. T. Hannah Ranjitam and Mr. S. Joseph J. Murugan, Mrs. Kanmani and Mr. V. Solomon Vijay Kumar, Mrs. S. Merlin Grace Mary and Mr. P. D. Sadhusundar, Mrs. P. Rani and Mr. G. Victor Devasahayam, Mrs. V. Preeti Evangeline and Mr. S. Ebenezer Ratnam, Mrs. T. Shanti and Mr. J. Raja Jacob. 21st May, Mrs. Prema Langton and Mr. Langton Subhash,
Mrs. Christina Grace and Mr. D. Jayapakirajan. 22nd May, Mrs. P. Jyothimani Esther and Mr. T. S. Ponraj, Mrs. C. Vasantha and Mr. C. Nesamani, Mrs. Sini Amal and Mr. G. Winfred, Mrs. S. Surya and Mr. A. Aaron. 23rd May, Mrs. S. Priscilla Manonmani and Mr. A. Selvin Jacob, Mrs. Christina Israel and Mr. D. Israel Selvaraj, Mrs. K. Vatsala and Mr. A. Kennedy Bhaskar, Mrs. S. Parivala and Mr. E. Sasikumar, Mrs. D. Felicia and Mr. E. David Wilson, Mrs. J. Esther Tangamani and Mr. M. Jayakumar, Mrs. Preeti Patricia Prinsley and Mrs. J. Arthur Prinsley, Dr. Mrs. Angel and Priscilla and Mr. Richie Gerald Devasagayam. இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கும் சபையாரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். மற்றும் ஒரு அறிவிப்பு. அன்புக்குரியவர்களே, எல்லா நேரங்களிலும் நம்மை அற்புதமாகவும் அதிசயமாகவும் அனுதினமும் வழி நடத்தி கொண்டிருக்கிற திருச்சபையின் தலைவராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் யாவரும் அறிந்தபடி நமது சபையின் ஆயராகிய அருட்திரு அறிவர் DSA சாமுவேல் அவர்கள் வருகின்ற ஜூன் திங்கள் 1 தேதி முதல் CSI வேளச்சேரி தரமணி சேகரத்தில் பணிபுரிய பேராயத்தால் வழி நடத்தப்பட்டுள்ளார். நம்முடைய சேகரத்தின் ஆயர் கடந்த 2015 ஜூன் முதல் 2020 மே மாதம் வரை 5 வருடங்கள் நம்முடைய சேகரத்தின் தலைவராகவும் ஆயராகவும் சிறப்பாக பணிபுரிந்திருக்கிறார். அவர்களுக்கு பிரிவு உபசாரம் செய்வதற்கு தாங்கள் பணமாக அல்லது காசோலையாக கொடுத்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். தங்களது மேலான ஈடுபாட்டிற்காக சேகரக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் ஆலய பணியாளர் திரு வேதராஜ் தங்கள் இல்லங்களுக்கு இது நிமித்தம் வருவார். நன்றி. இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நிறைவு நாட்களையும் கொண்டாடுபவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கின்றது. அந்த காலங்களை நாங்கள் நல்ல முறையில் கடந்து செல்வதற்கு நீர் எங்களை வழிநடத்த வேண்டும். இப்போதும் உம்முடைய வழிநடத்துதலை நாடி பிறந்த நாட்கள் திருமண நிறைவு நாட்கள் கொண்டாடுகின்ற ஒவ்வொருவர் சார்பாக நாங்கள் வருகை புரிந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பெரியோரையும் சிறியோரையும் நீர் ஆஸ்துதியும். ஒவ்வொருவருக்கும் புதிய மாற்றமும் புதிய காலமும் வந்துவிட்டது என்று உணரத்தக்கதாக பெரிய மாற்றத்தை நீர் உலக வாழ்க்கையில் அருளி செய்யும்படியாகவும் அதை தனிப்பட்ட நபராக அவர்கள் பெற்றுக்கொண்டு கடவுள் இத்தகைய பிறந்த நாளை எனக்கு தந்திருக்கின்றார், இனிமேல் கடவுளுக்காக ஜீவிப்பேன், கடவுளின் பகிர்தலை வெளிப்படுத்துவேன் என ஜீவிக்கவும் அதன் மூலமாக புதிய ஆண்டில் நன்மைகளையும் நல்ல காரியங்களையும் நயமான வாழ்க்கையும் அவர்கள் சுவைக்கும் நீர் அருள் தாரும். அவ்வாறு இந்த வாரத்தில் திருமண நிறைவு நாட்களை கொண்டாடுகின்ற தம்பதியருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொரு தம்பதியரையும் நீர் ஆஸ்வதியும். அவர்களது குடும்ப வாழ்க்கையின் தேவைகளையும் அவசியங்களையும் நீர் சந்தித்தலும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்பத்துடன் இந்த புதிய ஆண்டில் ஜீவித்து கடவுள் உலக வாழ்க்கையை புதுப்பித்திருக்கின்றார். மறுபடியும் உலகத்திற்குள்ளாக பிரவேசிக்க குடும்பமாக எங்களை வழிநடத்தியிருக்கின்றார். ஆகவே அவருக்கு உண்மையாக ஜீவிப்போம், அவரது பகிர்தலை வெளிப்படுத்துவோம் என குடும்ப வாழ்க்கையின் பயணத்தை அவர்கள் பயணிக்கவும் இந்த புதிய ஆண்டில் எல்லா நன்மைகளையும் அவர்கள் சுவைக்கும் நீர் அருள் தாரும். ஆண்டவரே, எங்களது குடும்ப வாழ்க்கையில் நீர் தந்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாட்களிலும் எங்களது பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறவில்லை என்று உம்முடைய சமூகத்தில் மன்றாடி வருகின்ற பெற்றோருக்காக அவர்களது பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அத்தகைய குடும்பத்திலும் நீர் உம்முடைய குறுக்கிடுதலை வெளிப்படுத்தி அந்த பிள்ளைகளும் குதூகலத்திற்குள்ளாக குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்க ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, திருமண வாழ்க்கைக்காக ஆயத்தப்படுகின்ற ஆண் பெண் உறுப்பினர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆஸ்வதியும். அவர்களை திருமண வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாகவும் பதப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களது குடும்ப வாழ்க்கையில் தந்திருக்கின்ற புதிய வரவுகளுக்காக குழந்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தாயையும் சேயும் இத்தகைய சூழலிலும் நீர் பிரித்து பத்திரமாக வழிநடத்தியிருக்கின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தினோம். தொடர்ந்து தாய்க்கும் சேய்க்கும் தேவையான நல்ல சுகத்தை விழித்து தாரும். நீர் கொடுத்த மழலை செல்வங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அவ்வாறு எங்களது குடும்ப வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் எங்களுக்கு கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படவில்லை, எங்களுக்கு குழந்தை செல்வங்கள் இல்லை என்று உம்முடைய சமூகத்தில் மன்றாடி வருகின்ற தம்பதியருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். நீர் தாமை அவர்களது வாழ்க்கையிலும் குறுக்கிட்டு இந்த காலகட்டங்களிலே நீர் கற்பத்தின் கனி ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து சுகவீனமாக இருப்பவர்களுக்காக, குறிப்பாக வைரஸால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் அதிகமாக செபிக்கின்றோம். விடுதலை வாழ்க்கை தாரும். நீர் பெரியவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள நீர்
நீர் அருள் தாரும். அவ்வாறே தந்தையே, தங்களது நேரத்தையும் தங்களது குடும்பத்தையும் தங்களது உடல் உழைப்பையும் தங்களது ஊதியத்தையும் பெரிதுபடுத்தாமல் இந்த வைரஸ் மத்தியில் பணிபுரிந்து வருகின்ற துப்புரவு தொழிலாளர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, தன்னார்வ தொண்டர்களுக்காக, தாதிமார்களுக்காக, மருத்துவர்களுக்காக, அரசியல்வாதிகளுக்காக, சமுதாய ஆவலர்களுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அதிகமாக செபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு தேவையான பாதுகாவலை தாரும். அவர்கள் செய்கின்ற பணியை நீர் ஆஸ்வதியும். அவர்கள் மூலமாக இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற மக்கள் புதிய வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்க நீர் அருள் தாரும். இப்போதும் நீர் செய்து வருகின்ற நன்மைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா நேரங்களிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான பாதுகாவலையும் பராமரிப்பை தந்து தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் அனைவருமாக சேர்ந்து கீர்த்தனைகளில் 163வது பாடலில் முதல் 3 சரணங்களை பாடுவோம். கீர்த்தனை 163 முதல் 3 சரணங்கள். சிலுவை என் மேன்மை
ஒரு சிறப்பு அறிவிப்பினை சபையாரோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக உங்களது சந்தா கவர்களை நம்முடைய ஆலய அலுவலகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சந்தா செலுத்த விரும்பினாலும் மற்ற காணிக்கைகளை செலுத்த விரும்பினாலும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் நம்முடைய ஆலய அலுவலகத்திற்கு நீங்கள் வருகை புரிந்து செலுத்தலாம். இறைவனுக்கென்று காணிக்கைகளை படைக்க விரும்புகின்றவர்கள் வருகை புரியும்படியாகவும் செலுத்தும்படியாகவும் அன்போடு அழைக்கின்றேன். இப்போது நாம் அனைவரும் ஜெப நிலையில் இருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்படைத்து அர்ப்பணித்து செபிப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய இரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆள்பவர்களை வழிநடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை இரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரை அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். சமாதானத்திற்காக கடவுளுடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோம். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும், சகல நல்ல ஆலோசனைகளுக்கும், சகல நீதியான கிரியைகளுக்கும் காரணராகிய கடவுளே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை, உள்ளத்தின் அமைதியை உமது அடியாராகி எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் உமது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மன உற்சாகம் உள்ளவர்களாய் இருந்து சத்துருக்கள் பயமில்லாமல் உம்மாலை காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதலோடும் எங்கள் ஜீவ காலத்தை போக்குவதற்கு எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். தேவ கிருபைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல கடவுளே, நித்திய பிதாவே, உமது பிரமாணங்களின் வழிகளிலும் உமது கற்பனைகளுக்கு செய்த செயல்களிலும் ஈடுபட எங்கள் உடலையும் வாழ்க்கையும் வழிநடத்தி தூய்மைப்படுத்தி ஆளுகை செய்யும். இவ்வாறாக இங்கும் எப்பொழுதும் எங்கள் உடலும் உள்ளமும் உமது வல்லமையால் பாதுகாக்கப்பட செய்யும். எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்து சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கு அருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்போது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். அன்பின் தந்தையே, நீர் செய்து வருகின்ற அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களால் உருவாக்கப்பட்ட அழிவிலிருந்து நாங்கள் மீள முடியாதவர்களாக காணப்படுகின்றோம். அதில் நீர் எங்களுக்கு இடைப்பட்டு நீர் உம்முடைய குறுக்கிடுதலை தந்து எங்களை மீட்டெடுத்து வருகின்றீர். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் காணப்படுகின்ற பயத்தை நீர் அப்புறப்படுத்தும்படியாகவும் அதை நீர் எடுத்து போடும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். எங்கெங்கு மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்களோ, எங்கெங்கு மக்கள் இழப்பை பெற்றிருக்கின்றார்களோ, நீர் அங்கு குறுக்கிட்டு உம்முடைய காயப்பட்ட கரங்களினால் சுகத்தை தரும்படியாகவும் இழப்பிலிருந்து மக்களை மீட்டெடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, இத்தகைய மருத்துவ பணியில் ஈடுபடுகின்ற, இத்தகைய காக்கும் பணியில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு சகோதரரையும் சகோதரிகளையும் நீர் ஆஸ்துதியும். அவர்களது குடும்பங்களை நீர் ஆஸ்துதியும். அவர்களுக்கு இந்த நாட்களில் தேவையான பாதுகாவலையும் பராமரிப்பையும் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் கொடுத்து வருகின்ற மாற்றங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். துரிதமாக நாங்கள் இப்போது குடும்பமாக உம்முடைய சமூகத்தில் ஈடுபடுகின்றோம். திரு குடும்பமாக மறுபடியும் இணைக்கப்படவும் உம்முடைய திருப்பெயர் எங்களில் உயர்த்தப்படும் நீர் அருள் தாரும். ஆண்டவரே, நாங்கள் செய்த தவறுகளுக்காக, குற்றங்களுக்காக, பாவங்களுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் வருந்துகின்றோம். ஆண்டவரே, இனிமேல் செய்ய மாட்டோம் என்ற உறுதிப்பாட்டோடு உம்முடைய சமூகத்தில் நிற்கின்றோம். நீர் எங்களை ஏற்று ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய உயிர்ப்பின் தன்மையோடு நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க நீர் அருள் தாரும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அத்தகைய அறிவை கொடுத்திருக்கின்றீர். அந்த அறிவை நாங்கள் அனுபவமாக மாற்றிக்கொண்டு அர்ப்பணித்து தொடர்ந்து அவடியில் உமக்கென்று ஜீவிக்க அருள் தாரும்.
ஆண்டவரே, எங்களது பேராயத்திற்காக நாங்கள் செபிக்கின்றோம். பேராயத்தில் செய்யப்படுகின்ற அனைத்து பணிகளையும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய திருப்பெயர் உயர்த்தப்பட நீர் அருள் தாரும். எங்களது பேராயருக்காம், அவரது குடும்பத்தினருக்காம், அவரது தரிசனங்களுக்காம், அவர்களது பணிகளுக்காம், அவர்களது போக்குவரவுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அனைத்திலும் நீர் அவர்களோடு கூடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களது தரிசனங்களை உம்முடைய திருப்பெயரில் உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். அன்பின் தந்தையே, எங்களது சபையார் அனைவருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். எங்களது பகுதியில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். பாதிக்கப்பட்டு இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் தாமை தொட்டு இந்த தொற்றிலிருந்து விடுதலை தரும்படியாகவும் புதிய வாழ்க்கையை, புதிய உயிரை அவர்கள் பெற்றுக்கொண்டு உம்மில் வளர நீர் அருள் புரியும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இப்போதும் தந்தையே, எங்களே உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகின்றோம். உலகத்திற்குள்ளாக புறப்பட்டு செல்கின்றோம். நீர் எங்கள் மத்தியில் பெரியவராக இருந்து சுமூகமான சுபிஷமான உலகத்தை நாங்கள் மறுபடியும் சுவைக்க நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய சவ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மோடு இருப்பாராக. சமாதானத்துடனே சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.